பின்னாடி நாள் தான் தெரிஞ்சது. இது எல்லாத்துக்கும் காரணம் யாரு அப்படின்னா அப்பா அவர்கள், முன்னாள் முதல்வர் அவர்கள். அதே உதயநிதி அவர்களே சொன்னாரு 10-30 மணி வரையும் கைதாக கூடாதுன்னு சொல்லியிருந்தாரு. ஏதாவது இந்த டைம் பாக்குறாங்களா? நல்ல நேரம் அவங்க மஞ்சத்துண்டு போட்டதுக்கே கணக்கு பார்த்தவங்க. அதனால நான் சீரியஸாவே கேட்கறேன், அதை யமகண்டம் அந்த மாதிரி டைமுக்கு பார்த்தாங்களான்னு கேட்கறேன் நான். பார்ப்பாங்க சார். அப்படியா? கண்டிப்பா பார்ப்பாங்க. கார் கொடுக்குறேன்னா காசை கொடுத்துட்டு போங்க. அப்ப சும்மா இந்த மாதிரி 5 லட்சத்துக்கு வண்டி 5 லட்சத்துக்கு வண்டி எப்படிங்க எம்எல்ஏ ஏறுவாங்க சார்? எம்எல்ஏ ஆகாதவரே பென்ஸ் கார்ல போறாரு. அது போவாங்க. இப்ப 5 லட்சம் எம்எல்ஏ ஆனவர் போனா என்ன தப்பு இருக்கு? அதாவது கிரேடு குறைக்கிற மாதிரி. மிரட்டாதீங்க, நாங்களாம் மிஸ்ஸாவையே பார்த்தவங்க. இவங்கெல்லாம் இப்ப கண்டென்ட்டுக்குள்ள வர்றாங்க தெரியுதா? இப்ப ஸ்லோலி மெதுவா நான் பெரியாளா நீ பெரியாளா நாங்க காட்டுறதுக்கு பண்றாங்க. பட் ஆனா எனக்கு இந்த செந்தில் பாலாஜிக்காக உதயநிதி ஸ்டாலின் பேசுனதுதான் இன்னும் எனக்கு கரெக்டா கருப்படி விட மாட்டேங்குது. உதயநிதி ஸ்டாலின் அவங்க குடும்பமே பேசும். அதாவது கப்பலோட கேப்டன்ல இருந்து எல்லாரும் போயிட்டாங்க. சரி, கப்பலே இல்லாம இருக்குது. அது இனிமேல் போய் கை வச்சா அவங்களும் சேர்ந்து முழுகிடுவாங்கன்னு அவங்களுக்கே தெரியும். அப்ப அவ்வளவுதான், அவுட்டு, அவ்வளவுதான். ஏங்க ரெட்டலைன்றது எவ்வளவு பெரிய சாம்ராஜ்யம். இன்னைக்கு வந்து ரெட்டலைக்கு எவ்வளவு பெரிய ஓட் பேங்க். அதாவது முன்னுரை எம்ஜிஆர் எழுதினாரு, முடிவுரை எடப்பாடி அவர்களால் எழுதப்பட்டது. ஏழைகளுக்கு மட்டுமே இந்த கார் சென்றால் நல்லா இருக்கும், எங்களுக்கெல்லாம் இந்த காரே தேவையில்லை அப்படின்னு ஒத்துக்கிறாரு. ஆமா, அப்படி எத்தனை கோடி சம்பாரிச்சேன்னு ஒத்துக்கணும்ல. ஆமா, கண்டிப்பா ஒத்துக்கணும். இதை மட்டும் சொன்னா எப்படி? கமிஷன் வைங்க, கண்டுபிடிங்க. அப்பா என்னதான் இருந்தாலும் அவர் வந்து நிறுவனரா இல்லாம இருந்தாலும் அதை கைப்பற்றினார் கட்சியை. அப்புறம் அப்படியே வந்தாங்க. வயசானாலும் சரி 80-90 வயசு வரைக்கும் அப்பா விட்டு வச்சிருந்தாருல. என்னது விக்கையா? பிளாக் அண்ட் ஒயிட் நேயர்களுக்கு அன்பு வணக்கம். இன்னைக்கு நம்ம சட்டசபையில் நடந்த அரசியல் நிகழ்வுகளை நிறையா சம்பவங்களை இன்றைக்கி நம்ம வந்து பார்க்க இருக்கிறோம். நம்மளோட கலந்து அதுக்கான பதிலை வந்து சொல்கிறதுக்காக மூத்த வழக்கறிஞர் திரு சரவணன் ஐயா அவர்கள் இருக்கிறாங்க. அவரை வரவேற்றலாம். வணக்கம் சார். வணக்கம் 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 சார். சட்டசபை விவாதம், ஸோ ட்ரோல் சம்பவம் மாதிரி இன்றைக்கி சட்டசபையில் ஒரு சம்பவமும் ஒரு ட்ரோலாக வந்து போயிட்டுருக்குறாங்க. முன்னாடி நம்ம ட்ரோல் மேயர் அவர்களை பார்த்தோம். அவங்களெல்லாம் மிஞ்சும் வகையான ட்ரோல் வந்து போயிட்டுருக்குது. அதுலேயும் அவங்க வந்து இன்னொரு சம்பவம் பண்ணியிருக்காங்க, அதை பின்னாடி பேசுவோம். இப்போ சட்டசபையில் வந்து அமைச்சர் நிர்மல்குமார் அவர்கள் வந்து பேசும்போது என்ன சொன்னார்னா, மாற்றி வந்து கரூர் கம்பெனி அப்படின்னு சொல்லிட்டாரு. அதுக்கப்புறம் இல்லை அவர் கோயம்புத்தூரில் நின்னார், அவை குறிப்பிலேருந்து நீக்கிறீங்கன்னு நான் நினச்சிருக்கேன். செந்தில் பாலாஜி ஆவேசம் ஆனாரா இல்லையோ, திடீர்னு உதயநிதி அவர் ஆவேசாயிட்டார். ஆவேசாகி எந்திரிச்சு, சார் நான் வந்து அவை குறிப்பிலேருந்து நீக்கிட்டீங்களா அப்படின்லாம் கேட்டார். கேட்டுட்டு இந்த படத்தில் காமெடியெல்லாம் பண்ணுவாங்கள்ல, அந்த மாதிரி ஒரு பண்ணிவிட்டு சங்கி அமைச்சர் மன்னிச்சுக்கோங்க, உடனே அவர் பேரை சொல்லி அவர் அமைச்சர் அப்படின்னு சொல்லிட்டு இதையும் அவை குறிப்பிலேருந்து நீக்கிடுங்க அப்படின்னார். அதுக்கு பதில் அவர் எந்திரிச்சு, சார் நான் எனக்கும் சொல்ல தெரியும், பாத்ரூமில் 3 மணி நேரம் இருந்த எதிர்கட்சி தலைவர்னு நான் சொல்லுவேன், டாய்லெட் அமைச்சர்னு, டாய்லெட் எதிர்கட்சி தலைவர் அப்படின்னு சொல்லுவேன்னு சொல்லிட்டார். இப்போ இதெல்லாம் பார்க்கும்போது மக்கள் மன்றமா இல்லை டாய்லெட் மன்றமாங்கிற மாதிரி ஒரு இடத்துல சொன்னார். அந்த டாய்லெட்டுன்றது எதுக்காக வந்தது அப்படி? அது ஒன்றும் இல்லை சார். அது வந்து என்னென்னா, அவரை வந்து கைது செய்ய போயிருந்தாங்க. ஓகே. அப்போ ஒரு பெரிய ரீல்ஸ் வந்து எடுத்திருந்தாங்க, அதெல்லாம் நம்ம பார்த்தோம். அப்போ வந்து போகும்போது அவங்களோட துணைவியார்கிட்ட பேசினாங்க, உதயநிதியோட துணைவியார்கிட்ட, அவரை கைது செய்ய வரோம், நீங்கள் ஒரு 10 நிமிஷம்னு சொல்லிக்கிட்டே இருக்கிறீங்க, எங்கே அப்படின்னோடனே அவர் டாய்லெட் போயிருக்கிறாருங்க, அவர் வந்துருவாருங்க. அது போலீஸ் அராஜகம் தானே. எவ்வளோ அதுக்காக டாய்லெட் போகிறவங்கள போய் கையை பிடிச்சிட்டா அதுக்காக சொன்னீங்கன்னா என்னங்க அது? இல்லை, அது முதல்வன் படத்தில் அந்த டாய்லெட்டில் ஒளிஞ்சுக்கிட்டாங்கள ஒரு சீன் இருக்குன்னு தெரியுங்களா? அந்த மாதிரி டாய்லெட்டு. அப்படியா? ஆமாம், அது நிஜமாவே டாய்லெட் போகும்போது அப்படின்னு நினச்சேன் நான். இல்லை, அது மேபி கைது செய்யறாங்கன்னு சொல்லும்போது வந்திருந்துருக்கலாம். ஓகே. ஆனால் பட் ஆனால் அதுக்காக அவ்வளோ தூரம் வருமா அப்படிங்கிறது தெரியல.
ஆனா மா சுப்பிரமணியம் ஏதோ வந்தாரு, மா சுப்பிரமணியம் அவர்கள் கூட உதயநிதி துணைவியார் கூட என்ன சொன்னாங்கன்னா, டாய்லெட் போயிருக்காங்கன்னு சொல்லிட்டு ரொம்ப தன்மையா தான் சொன்னாங்க. மாசு அவர்கள் ரொம்ப திடீர்னு பொங்கி எழுந்து, ஏங்க அவர் காலை கடனை முடிக்க வேண்டாமா, அப்படியே தஞ்சாவூர் வர சொல்றீங்களா அப்படின்னு பெரிய ஆவேசமாயி, அட்வொகேட் சரவணன் வந்துகிட்டு இருக்கிறாருங்க, அதுவரை கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க அப்படின்னு. பின்னாடி நாள் தான் தெரிஞ்சது இது எல்லாத்துக்கும் காரணம் யாரு அப்படின்னா அப்பா அவர்கள், முன்னாள் முதல்வர் அவர்கள். அதே உதயநிதி அவர்களே சொன்னாரு 10-30 மணி வரையும் கைதாக கூடாதுன்னு சொல்லியிருந்தாரு. ஏதாவது இந்த டைம் பாக்குறாங்களா, நல்ல நேரம்? அவங்க மஞ்சத்துண்டு போட்டதுக்கே கணக்கு பார்த்தவங்க. அதனால நான் சீரியஸாவே கேட்கறேன், அதை யமகண்டம் அந்த மாதிரி டைமுக்கு பார்த்தாங்களான்னு கேட்கறேன் நான். பார்ப்பாங்க சார். அப்படியா? கண்டிப்பா பார்ப்பாங்க. அப்ப சங்கீன்லாம் சொன்னா இப்ப இவங்க எல்லாம் யாரு? இவங்க வந்து முங்கி. ஏன்னா முக்கால்வாசி மறைச்சிருவாங்க, அதனால முங்கி மறைச்சிருவாங்க. அப்ப இன்னையில இருந்து அவங்க முங்கின்னு வழங்கப்படும். ஆமா, பாவீங்களா? அதனால அவங்க முங்கி. அதனால என்னன்னா 10:30 மணி வரையும் அப்பா தான் அரெஸ்ட் ஆக வேண்டாம்னு சொன்னாரு. அதுக்கப்புறம் யமகண்டம் கடந்திருக்குமா என்னன்னு தெரியல. அது எப்படி சொல்றீங்க நீங்க? அப்பா தான் அவரே தான் சொன்னார். அதையா யாரு? உதயநிதி அவர்கள் தான் 10:30 மணி வரையும் தலைவர் அவர்கள். ஆமா, எங்க டாடி அந்த இவர் சொல்ற மாதிரி அந்த மாதிரி டாடி சொன்னாரு அப்படின்னு. அதுதான் அவரே சொல்லிட்டாங்கல்ல. இது ஏதோ ஒரு சினிமால கூட வரும், எங்க டாடி யாருன்னு தெரியுமா, எங்க அப்பா யாருன்னு தெரியுமா, அட பாவீங்களா நீங்க உங்களோட திறமையில வாங்கடான்னு சொல்லி ஏதோ சத்தப்படுவாங்க. அல்ல, அந்த மாதிரி இருந்திருந்தா தேவையில்லை, அந்த குடும்பத்துக்கே அது கிடையாது. சரி, அது இருக்கட்டும். எப்போதுமே இவங்கெல்லாம் வந்து ஒரு அரசர் இளவரசர் அந்த மாதிரி தானே இவங்க நடந்துக்குவாங்க. திடீர்னு செந்தில் பாலாஜின்றது இவரோட லோ கேட்டகரி இதுதானே, அவர் பதவியிலே எல்லாமே. அவருக்கு எப்படி இப்படி பொங்கி எழுறாரு தெரியலையே. அவர்கிட்ட ஏதாவது ஆதாயம் பெருசா இருந்திருக்கு. இல்லை, அப்போ நீங்க யாராவது எங்கள் முதலமைச்சரை நீங்க எப்படி பேசுவ அப்படின்னு அப்படி பொங்கினாங்கன்னா நல்லா பாருங்க. இப்போ மார்க்கண்டேயன், அதாவது அவர் எதிர்கட்சியில் இருக்கும்போது அங்க போய் நின்று கரூர்ல கூவுங்கிற அளவுக்கு வந்து அப்பா அவரு வரிஞ்சு கட்டிட்டு பேசினாரு. சரி, திடீர்னு செந்தில் பாலாஜி திமுகக்கு வந்தோனையும் புனிதராயிட்டாரு. அப்ப உடனே என்ன பண்றாரு, இப்ப அரெஸ்ட் பண்ணதுக்கெல்லாம் பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், போன தடவை. அப்ப என்ன டைப் யாருக்கு உடைச்சு சொல்லுங்க சார், தெரிய மாட்டேங்குது. கண்டெய்னர் சிக்கிச்சுன்னாங்க, இல்லைன்னு நாங்க ஏத்துக்கிட்டீங்கல்ல, அதெல்லாம் விடுங்க. வேற இப்ப அதாவது அதெல்லாம் பழைய கதை. இப்போ திடீர்னு சப்போர்ட் பண்றது அவரை வந்து அன்போடு மக்கள் ட்ரோலா வந்து 10 ரூபா அமைச்சர் அப்படின்னு முன்னாடி சொன்னது உண்டு. இந்த டாஸ்மாக் அந்த 10 ரூபாய் இல்லைங்க. கரெக்ட். ஓஹோ, அப்படி வரீங்களா நீங்க? அதேதான். ஓ, ரைட். அது தெரிஞ்சிருச்சு. அப்ப எல்லாமே மொத்தம் மேல இருக்கிறவங்க பார்த்துக்குவான்னு அவங்ககிட்ட தானே இருக்கும். அடாடாடா, இப்ப நாளைக்கு வந்து இவரு வேற பக்கம் போயிட்டாருன்னா மொத்தமும் போச்சு. கம்பெனி, கரூர் கம்பெனி க்ளோஸ். அப்ப அவரு செந்தில் பாலாஜி அண்ணா வந்து கோச்சுப்பாரு. என்ன நான் இல்ல அவர் ஆல்ரெடி அவருக்கு கதவு திறந்திருக்குது. எங்க அப்படின்னா பிஜேபியிலையும் முன்னாடி அதிமுக பரவாயில்ல, நீ என்னதான் திட்டினாலும் எங்களுக்கு இங்கேருந்து விக்கெட்டாக போயிட்டே இருக்கு, நீ எல்லாம் வந்தீங்கன்னா சேர்த்திக்கோங்கிற மாதிரி பிஜேபிலையும் அதிமுகவிலையும் அவருக்கு வந்து ஒரு அழைப்பு இருந்துகிட்டு தான் இருந்தது. வீதி லீடர்ஸ் அங்கெல்லாம் போக மாட்டார். அவரு வீதி லீடர்ஸ் தான் அங்கே இடத்த காலி பண்ணி அங்கே போயிட்டார்ல. வீதி லீடர்ஸ்க்கு இல்லை, அந்த சைடு போக மாட்டார். ஏன்னா அவரு நேருக்கு நேரு எதிரிங்கிற மாதிரி உருவாக்கி வச்சிருக்காங்க. எந்த புத்துக்குள்ள எந்த பாம்பு இருக்குன்னு தெரிய மாட்டேங்குது. அதெல்லாம் கண்டிப்பா தெரியாது. ஒரு அதிமுக இருக்காங்க, அப்புறம் திடீர்னு திமுக வர்றாங்க, அதுக்கப்புறம் தாவேக்கா போறாங்க, நமக்கு ஒன்றும் தெரியல. ஆனா இது ஒரு பக்கம் இப்படி போயிட்டு இருந்தது. சரி, திடீர்னு இருந்தாப்புல நம்ம இவர் வேற பொங்கி எழுந்து KN நேரு அவர்கள் எங்களுக்கும் பேசவெல்லாம் தெரியும் அப்படின்னு சொல்லி உடனே கிளம்பிட்டார். ஏன்னா திமுக காரவங்க எங்களுக்கு பேச தெரியாதா, ஏவாவேலு அவர்கள் நாங்கள்லாம் எங்களையெல்லாம் மிரட்டாதீங்க, நாங்களாம் மிஸ்ஸாவையே பார்த்தவங்க, இவங்கெல்லாம் இப்போ கண்டென்ட்டுக்குள்ளே வர்றாங்க தெரியாதப்ப ஸ்லோலி மெதுவாக நான் பெரியாளா நீ பெரியாளா நாங்கள் காட்டுறதுக்கு பண்ணுறாங்க. பட் ஆனால் எனக்கு இந்த செந்தில் பாலாஜிக்காக உதயநிதி ஸ்டாலின் பேசுறது தான் இன்னும் எனக்கு கரெக்டாக கருப்படி விட மாட்டேங்குது. உதயநிதி ஸ்டாலின் அவங்க குடும்பமே பேசும். ஏன் எப்படி அவ்வளோ பவர்ஃபுல்லானாரு? கம்பெனிகிட்ட தான் நம்ம மொத்தமாக இருந்திருக்கலாம். கம்பெனின்றது குறிப்புல இருந்து நீக்குங்க. ஓ, இது சட்டசபை இல்லை, நம்ம பேசலாம், தப்பு இல்லை. அதனால இது கம்பெனி. ஓகே. அதனால அந்த கம்பெனி என்னென்ன பண்ணணும்னு யாருக்கும் தெரியாது. ஓகே. அதனால இதெல்லாம் வந்து தெரிஞ்சா தான் நம்ம இது பண்ண முடியும். நாளா சொல்லிட்டு இருக்கேன், செந்தில் பாலாஜி வந்து முதலமைச்சர்
கேண்டேட் அது இப்ப இல்ல சார், ஜெயலலிதா மறைவுக்கு பின்னில இருந்து அதை பேசப்பட்டு இருக்கிறாங்க. சசிகலா இல்லாதப்ப யாரை கொண்டு வருவாங்கிறப்ப இவர் பேரெல்லாம் பெருசா அடிபட்டது. அதுக்கப்புறம் காலை பிடிச்சி கையை பிடிச்சி ஒருத்தர் முதலமைச்சர் ஆயிட்டார். அங்க இருந்துக்கே வந்துட்டீங்க. ஓகே. ஆனா எப்படி காலை பிடிச்சி கையை பிடிச்சி வந்தாலும் கட்சியை கைப்பற்றுறதுக்கு திறமை வேணும். கட்சியை தான் நல்லா தான் கைப்பற்றினாங்க. ஒழுங்கா வண்டியை கப்பலை ஒழுங்கா செலுத்தணும்ல, ஓட்ட விழுந்துச்சுன்னா என்ன பண்றது? ஆமா, கட்சி அதாவது வண்டி நல்லா தான் செலுத்தினாங்க. ஆனா வண்டி மாறி மாறி போகாத இடமெல்லாம் போகுது. சில சமயத்துல அவரு வேற ஒருத்தர் வண்டியில கூட ஏற போறாரு. ஐயா, அதாவது எப்படின்னா நமக்கு விடை தெரியாத பல கேள்விகள் உண்டு. இப்ப ஏதோ ஒரு நேரத்துல பாத்தீங்கன்னா ஒரு தியானம் பண்ணாரு ஓபிஎஸ். அது எதுக்கு பண்ணாருன்னு தெரியுமா இருக்காது? அவருக்கு பதவி எல்லாம் போச்சு, அங்க சும்மா இருந்து பண்ணிக்கிட்டு இருந்தாரு தியானத்தை. என்ன தியானம் பண்ணாரு, என்ன ஏதுன்னு அவர் தான் அன்னைக்கு சொன்னாரு தியானம் பண்ணுன்னு எனக்கு சொன்னது குருமூர்த்தி தான் தியானம் பண்ண சொல்லியிருந்தாரு. அதுக்கப்புறம் கடைசியா வந்து துக்ளக் குருமூர்த்தி. ஓ, குரு இவரை சொல்றீங்களா? ஆமா, நான் யாரோ குரு இருக்காருன்னு பார்த்தேன், சாமியார் மாதிரி. அல்ல, அவரு தான் இவருக்கும் குரு. அப்படியா? ஓகே. அடுத்தடுத்த மூமெண்ட் எல்லாம் அவரு தான் எடுத்து வச்சிருக்கிறார். அப்ப அவர் தியானம் பண்ணார், ஞானத்தின் அடிப்படையில தனியா இருந்தார். அப்புறம் சேர்த்திக்கோங்கன்னு சொன்னார். ஆனா அப்ப படத்தோட சட்டசபையில நீட்டா எந்திரிச்சு நான் இதுவரையும் பார்க்காத ஒரு பன்னீர்செல்வத்தை இப்ப நான் பாக்குறேன். ஏன்னா அவர் எந்திரிச்சு எல்ஓபிக்கு என்ன மரியாதை கொடுக்குறீங்க, எல்ஓபினா யாருன்னு தெரியுமா, நீங்க பேச பேச நடுவில் குறுக்கிட்டு பேசுறீங்க, மொத்தம் 4 முறை இதை நான் நினைவுபடுத்த கடமைப்பட்டு ஒரு கற்பனையா ஒன்று நான் உங்ககிட்ட கேட்குறேன் கேள்வி. இப்போ நான் உங்களை கேட்குறேன், நீங்கள் எனக்கு சொல்லுங்கள். இப்போ ஜெயலலிதா அம்மையார் வந்து நேராக வராங்க, ஓபிஎஸ்ஸை பார்க்குறாங்க, சட்டையில் டேடி ஃபோட்டோ இருக்குது, என்ன சொல்லுவாங்க? அந்த அம்மா அங்கே வர்றாங்கன்னு ஒருவேளை நீங்கள் கேட்டதுக்காக ஒரு வேலையை நான் சொல்கிறேன். அப்படி இருந்திருந்தா நீங்கள் வடிவேல் படத்தில் ஒரு காமெடி பாத்ரூம்குள்ள 4 மணி நேரம் பாருக்கிறீங்களா? இல்லை, வடிவேல் படத்தில் இந்த பொதுமக்கள் அடித்தோம், நீ சட்டையை கலட்டி போட்டு இன்னொரு புது சட்டையை வாங்கி மட்டும் வரல. இது வந்து நம்ம முக ஸ்டாலின் ஒரு தடவை சட்டையை கழட்டி போட்டு வந்த அது வேறையா? அது கத்திரிக்கோள் கதை, நிறைய கன்ஃபியூஷன் ஆகுது. ஆமா, பல சட்டைகள் கழட்டினது இருக்குது. அதனால அந்த மாதிரி கழட்டி போட்டு ரெடிமேடா அம்மா படத்தை எடுத்து வச்சுக்கிட்டு அம்மா நான் உங்கள் விசுவாசின்னு மாறிடுவார். அப்படியா? ஆமா, அதிகாரமும் ஆட்சியும் எங்கே இருக்குதோ அங்கேயே மரியாதையும் செல்லும். என்னங்க அது, எவனுக்கும் ஆஸ்கார் கொடுக்குறாங்க, இவங்களுக்கெல்லாம் கொடுக்கணும். என்ன மாதிரி அதாவது வெகுண்டு எழுந்து பின்னாடி சீட்லாம் உட்காந்துருக்காரு. ஒவ்வொரு நேரம் அவர் பேசுறதெல்லாம் பார்த்தா எனக்கு அப்படியே புல்லரிக்குதுங்க. அதாவது அவர் வந்து முன்னாள் முதலமைச்சர் அதிமுகவில் இருக்குதுன்றதே எனக்கு மறந்தே போச்சு, அப்படியே எரேஸ் ஆயிடுச்சு. இல்ல, அதிமுகவே எரேஸ் ஆயிட்டு தான் இருக்குது. நீங்க வந்து அவரு ஓபிஎஸ் மட்டும் எரேஸ் ஆகல. அப்ப ஓபிஎஸ்னால தான் ஆகுதுங்கிறீங்களா? ஓபிஎஸ்னால பவர்ஃபுல், அதனால எடப்பாடி அவருனால ஆகுது. எடப்பாடி வந்து அந்த அளவுக்கு ஒரு பவர்ஃபுல்லா ஒரு கட்டமைக்க ட்ரை பண்றாரு. என்ன கொஞ்சம் டிவி பார்க்கறது இல்ல, பொது செய்திகள் தெரிஞ்சுக்கிறது இல்ல. டிவி பார்த்தா கண்ணுக்கு எழுதி அப்படின்னு சொல்லி மிஸ் சொல்லியிருக்காங்கன்னு இந்த பசங்க சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரி ஏதாவது இருக்கலாம். அதனால கட்சியில இருந்து போறவங்களோட எண்ணிக்கையும் தெரியாம இருக்கலாம். சரி, அப்ப யாரு வந்தா அதிமுகவை காப்பாற்ற முடியும்னு நீங்க நினைக்கிறீங்க? அதாவது கப்பலோட கேப்டன்ல இருந்து எல்லாரும் போயிட்டாங்க. சரி, கப்பலே இல்லாம இருக்குது. அது இனிமேல் போய் கை வச்சா அவங்களும் சேர்ந்து முழுகிடுவாங்கன்னு அவங்களுக்கே தெரியும். அப்ப அவ்வளவுதான், அவுட்டு, அவ்வளவுதான். ஏங்க ரெட்டலைன்றது எவ்வளவு பெரிய சாம்ராஜ்யம், இன்னைக்கு வந்து ரெட்டலைக்கு எவ்வளவு பெரிய ஓட் பேங்க். அதாவது முன்னுரை எம்ஜிஆர் எழுதினாரு, சரி, முடிவுரை எடப்பாடி அவர்களால் எழுதப்பட்டது. சப்போஸ் இப்போ தினகரனோ இல்லை சின்னம்மாவோ வந்து நம்மளாம் ஒன்றா சேர்ந்துக்கலாம்ப்பா, ஏன்ப்பா இப்படிலாம் மூடு விழா கொண்டாடுறீங்க அப்படின்னா என்ன ஆகும்? இல்லை, அவங்க சேர்ந்துக்கலாம், தப்பு இல்லை. ஆனால் மக்கள் சேர்த்திக்க மாட்டாங்க. அப்படின்னு மக்கள் வந்து அப்பாவையே உள்ளிட மாட்டேன்றாங்க. ஸோ அங்கெல்லாம் வந்து அம்மா இறந்தே 10 வருஷம் ஆகுது, அப்பாவையே சட்டமன்றத்துக்குள்ள உள்ள கொண்டு வரல. சீரியஸாக ஒரு விஷயத்த சொல்கிறேன், இந்த அம்மா உணவகம்லாம் அதை மாதிரி ஒரு பிரமாதமான திட்டம்லாம் வந்து எவனாலையும் கொண்டு வர முடியாது. அவ்வளோ சூப்பர் திட்டம். அதை வந்து சொல்லுவாங்க, அவர் காமராஜர் அறிமுகப்படுத்தினார் மதிய உணவு திட்டம், அப்புறம் எம்ஜிஆர் கொண்டு வந்தாலும் அதுக்கப்புறம் அம்மா உணவுன்றது அதோட சூப்பர் டெவலப். கர்நாடகாவிலிருந்து பல மாநிலங்கள்லேருந்து அதை இங்கே வந்து பார்த்துட்டுலாம் போயிட்டு அவங்க மாநிலங்களில் பண்ணாங்க. வேறு நாடுகளில் கூட, வேறு நாடுகளில் இப்போ நீங்கள் வந்து இந்த சுவிட்சர்லாண்டு, டென்மார்க்லாம் கூட அதை நான் கேள்விப்பட்டேன். அங்கே இந்த மாதிரி வந்து அம்மா உணவகம் மாதிரி அதே ஸ்டைலில் கம்மி விலையில் அந்த ஜனதா சாப்பாடுன்னு முன்னாடி சொல்லுவாங்க, அதை பண்ணுறாங்க. ஸோ இப்போ பேக் டு நம்மளுடைய சட்டசபை மேட்டருக்கு வருவோம். ஏன்னா இவங்களை பற்றி பேசினா
இப்படி பழங்கதைகள்லாம் ஞாபகத்துக்கு வந்து ஆமா. நம்ம டைவர்ட் ஆகி ஏதோ வந்து வந்துருது. சரி, இந்த ஜோசியர்ன்றாங்க, அப்புறம் அந்த கார்ன்றாங்க, இதெல்லாம் என்ன சப்ஜெக்ட்? நிறைய சப்ஜெக்டே வந்து மாட்டேங்குது. கார் வந்து என்னென்ன சார், அதாவது நேற்று ஒரு அறிவிப்பு கொடுத்தாங்க. அது நல்ல அறிவிப்பா என்னங்கிறது கவர்மெண்ட் பரிசீலிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. நிறைய எதிர்ப்புகள், கம்யூனிஸ்ட்லாம் பயங்கர எதிர்ப்புகள் சொல்கிறாங்க. நம்மளுமே கொஞ்சம் யோசிச்சு பார்க்கலாங்கிற ஒரு முடிவில் தான் இருக்கிறோம். ஏன்னா எல்லா எம்எல்ஏகளுக்கும் கார் அப்படிங்கிறது தேவையா தேவையில்லையா அப்படிங்கிறது ஏதாவது கிளாஸிஃபை பண்ணியிருக்காங்களா காரை? ஏதாவது இந்த மாருதி சுசுகி இல்ல மகேந்திரால 6 வகையான கார்கள் வந்து எடுத்துட்டு வந்து என்ன விலைன்னு ஏதாவது சொல்லிருக்காங்களா? இவ்வளவு 5 லட்சம் 1, 9.5 லட்சம் 1 அப்படிங்கிறதையும். மாட்டு வண்டியில எம்எல்ஏ யாருங்க போ? என்ன விளையாடுறீங்களா? கார் கொடுக்குறேன்னா காசை கொடுத்துட்டு போங்க. அப்ப சும்மா இந்த மாதிரி 5 லட்சத்துக்கு வண்டி, 5 லட்சத்துக்கு வண்டி எப்படிங்க எம்எல்ஏ ஏறுவாங்க? சார், எம்எல்ஏ ஆகாதவரே பென்ஸ் கார்ல போறாரு. அது போவாங்க. இப்ப 5 லட்சம் எம்எல்ஏ ஆனவர் போனா என்ன தப்பு இருக்கு? அதாவது கிரேடு குறைக்கிற மாதிரி 5 லட்சம் ரூபாய் கார்ல போய் அவர் கீர் எல்லாம் போடுவாரா? ஆட்டோமேட்டிக்கலா சல்லுன்னு டிரைவர் அது ஆட்டோமேட்டிக்கா தான் சார் இருக்கும். நல்லா கேட்டுங்க, அவங்க டிரைவர் இதை விட ஒரு சூப்பர் கார் வச்சிருப்பார் இல்லையா? திமுக காரங்கெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா ஒன்னும் ஆனா பேரம்பேர்ல இருக்குன்னு வரும், அங்க ஓட்டுவாங்க. அவரை போய் நீங்க 5 லட்ச ரூபா கார்ல வாங்க அப்படின்னா அவங்களை கிண்டல் பண்ற மாதிரி ஆகுது இல்ல? அப்பா அவர்கள்ட்டே 10,000 ரூபாய் தான் இருக்கு. கணக்குப்படி தானே? ஆமா, நீங்க மாத்தி சொல்லக்கூடாது. நம்ம ஓகே, அவருக்கு வந்து கணக்குப்படி 10,000. இப்போ வந்து ஹம்மர் மாதிரி ஒரு பெரிய கார்ல வருவாங்க. அது பேரம்பேர்ல இருக்கு. அந்த டாடா பிர்லாவுடைய இல்லையே, இட்லி கடை படம் எடுத்தார்ல. ஓ, இட்லி கடை, இட்லி சுட்டு சம்பாதிச்சாங்க. அது ஒண்ணுதான் விட்டு வச்சிருந்தாங்க, இட்லியிலையும் சம்பாதிச்சாங்க. அதாவது அப்ப உதயநிதி அவர்கள் எந்திரிச்சன்றாரு, ஏழைகளுக்கு மட்டுமே இந்த கார் சென்றால் நல்லா இருக்கும், எங்களுக்கெல்லாம் இந்த காரே தேவையில்லை அப்படின்னு ஒத்துக்கிறாரு. ஆமா, அப்படி எத்தனை கோடி சம்பாதிச்சேன்னு ஒத்துக்கணும்ல? ஆமா, கண்டிப்பா ஒத்துக்கணும். இதை மட்டும் சொன்னா எப்படி? கமிஷன் வைங்க, கண்டுபிடிங்க. அதான் சொல்றாருல்ல, ஃபைலை வந்து நீங்க ஓபன் பண்ணுங்க. என்ன எங்களை மிரட்டி பாக்குறீங்களா? எப்ப நீங்க ஃபைலை ஓபன் பண்ணுவீங்க? ஜோதிடர் வந்து நல்ல நேரம் சொல்லணுமா? ஃபைலை ஓபன் பண்ணா எல்லாரும் மாட்டிக்குவீங்கன்னா நாங்களே சொல்றோம், ஓபன் பண்ணுங்க, தப்பு நடந்தா அரெஸ்ட் பண்ணுங்கன்றாரு. நானும் திருடன் ஐயா, என்னையும் அரெஸ்ட் பண்ணுங்க. அவர் வண்டியில போய் ஏறுற மாதிரி ஸ்டண்ட் தான், வேற வழி இல்ல. ஆட்சி போயிருச்சு, பதட்டம், வேற என்ன பண்றது சொல்றாங்க. கை நடுக்கம், மாத்திரை வேணுமே. அது ஒண்ணு இப்படி அரெஸ்ட் பண்ணுவாங்க. அப்புறம் திருப்பி பாத்ரூம்ல 4 மணி நேரம் உட்காந்துருப்பாங்க. இது என்ன ஒண்ணு புரியாது. சட்டசபையில இருந்து வெளியில விட்டா தானே சட்டையெல்லாம் கத்திரியில கட் பண்ணிட்டு வெளியில வந்து இப்படி விளக்கிட்டு வா 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 எடு 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 என் மொத்த உருவத்தையும் பாரு அப்படின்னு பண்றது. அப்புறம் இப்ப வேண்டாம், அதுக்கு ஆதவர்ஜனா பொசுக்குன்னு என்னன்ட்டாரு, என்னடா நீ என்னை இப்படி அசிங்கப்படுத்திட்ட அப்படிங்கிற மாதிரி. அவர் எதிர்கட்சி தலைவர் அவர்கள் நிறைய பங்களாலாம் வச்சிருக்கிறாரு. அவர் வந்து அரசு பங்களாவையும் இப்போ ஆக்கிரமிச்சுக்கிட்டு. அது கேட்டது கரெக்ட் தானே? இப்போ இந்த மாருதி காரு 5 லட்ச ரூபா காரெல்லாம் வேண்டாம் அப்படின்னா, அப்போ நீங்கள் இத்தனை பங்களா வச்சுருக்கீங்க, எல்லாத்தையும் வெக்கேட் பண்ணி வெளியே போயிருங்க அப்படின்னா அது மட்டும் ஏன் பண்ண மாட்டேங்கிறாங்க சார்? அது மக்கள் வந்து தொடர்புக்காக வச்சுருக்காங்க சார். ஏன் அவர் பங்களாவில் இருந்தால் மக்கள் தொடர்பு பண்ண முடியாதா? வேற ஏதாவது அதில் இருக்கா? இங்கே தான் ஒரு கேள்வி என்னன்னா, அப்போ அத்தனை பங்களா மக்களால் தானே வாங்கினீங்க, மக்களை தொடர்பு கொள்றதுக்கு உங்களால் உங்கள் பங்களாவில் ஒரு இடம் ஒதுக்க முடியல. அப்போ இதுதான் திமுக. அதாவது அவர் சூப்பரான ஆள்னா என்ன பண்ண, ஹவுசிங் போர்டு அப்பார்ட்மெண்ட் இருக்குல்ல, இந்த குடிசை மாற்று வாரியம்லாம் கட்டித்தராங்கல்ல, அந்த மாதிரி ஒரு அப்பார்ட்மெண்ட்டில் போய் அவங்க 2 பெட்ரூம் அப்பார்ட்மெண்ட்டில் எனக்கு இருக்குது, என் பையன் இன்பநிதி அந்த தம்பி பேர், எங்கள் பெட்ரூம்ப்பா இது இருக்குது, நாங்கள் இங்கே இருக்க போகிறோம் அப்படின்னு இருந்துட வேண்டியதானே. அவர் என்ன நல்ல கண் ஐயாவான்? நான் தெரியாமல் கேட்குறேன், அவர் என்ன நல்ல கண் ஐயாவான்? ஏங்க நல்ல கண் ஐயா மாதிரி நாங்கள் ஏங்க இருக்கணும்? அதுக்கு எதுக்கு எப்படி இருப்பாங்க? டாடி அவர் பாருங்க, கட்டுமரமா மிதந்து நான் எங்க இருந்தாலும் சரி இங்க வருவேன் அப்படின்றவரு. அவரு பேர போய் என்ன ஏதாவது, அவர் கடைசி காலங்களில் நான் பார்த்துருக்கேன், இந்த டி நகர்ல வேலி மேய்ஞ்சிக்கிட்டு இருந்தார். ஒரு அந்த வெள்ளம் வந்து அடிச்சிருச்சு ஃபுல்லாக அவங்க வீட்டை, அரசாங்கம் கொடுத்துருந்தது. யாரோ ஒரு ஆள் சட்டை இல்லாமல் அப்படியே இந்த கிட்டத்தட்ட அந்த வேஷ்டியை கோமணம் கட்டுற மாதிரி நின்று வேலி மேய்ஞ்சிக்கிட்டு இருந்தாங்க. போய் ஐயா அப்படின்னு பார்த்தா நல்ல கண்ணு வேலி மேய்ஞ்சிக்கிட்டு இருந்தார். நான் அப்படியே ஷாக் ஆகிட்டேன். அவர் மக்களின் தலைவன் எடுத்துக்கலாம். மக்கள் அவரை எந்த இடத்துல வச்சிருந்தாங்க? மக்களோடு மக்களுக்காக நின்ன ஒரு தலைவன் அப்படின்னா நெஞ்சில் பதிந்தவர்ல காமராஜரோ நீங்க நல்ல கண்ணையாவோ இந்த மாதிரி நிறைய பேர் இருக்கிறாங்க. கக்கன் அவர்களோ, அவர்லாம் கடைசியில ஜிஹெச்ல இருந்து இறந்தவங்கல்ல அவங்கலாம் இல்ல. அவரு கடைசி நிலையில ஜிஹெச்லயும் போக முடியாம அவர் உடல் நடு இடத்துல இருந்தது அப்படிங்கறதெல்லாம் பதிவு செஞ்சிருந்தாங்க. அது பார்க்கவே வேதனையான விஷயங்களா இருந்தது. ஆனா உப்பு இருக்கிறவங்க யாருக்கிட்டையுமே கொஞ்சம்
ஹவுசிங் போர்டு வேணா இருக்கலாம், அவங்க டிரைவருக்கு ஒரு 10 ஹவுசிங் போர்டு இருக்கும், வாடகை வாங்கிட்டு இருப்பாங்க. ஆமாம், அவங்களுக்கு ஈசிஆரில் வீடு. ஆனால் எதுவுமே பரவாயில்ல. ஆனால் என்னென்னா அவங்க பேரில் மட்டும் இருக்க மாட்டேங்குது, எல்லாமே யாரையாவது பேர்லையாவது இருக்குது. எனக்கு இது டவுட்டு. இப்போ இவங்க பாட்டுக்கு டிரைவர் பேர் அவங்க எல்லாம் வந்து வாங்கிடுறாங்கல்ல, அவன் எடுத்துகிட்டு போயிட்டான்னா என்ன எப்படி தேடுவாங்க இவங்க? ஒட்டு மொத்தம் ஒரே நேரத்தில். இப்போ செந்தில் பாலாஜின்னு வச்சுக்கோங்களேன், உதாரணத்துக்கு சொல்லட்டுங்களா, ஃபைல் வந்து அங்கிருந்து எடுத்துட்டு வந்திருந்தாங்க கொடநாட்டுல இருந்து. ஓகே, எத்தனை கொலைகள் நடந்தது? பாயிண்ட் வந்துட்டீங்க. எடுத்துட்டு போனா அப்ப என்ன நடக்கும்? அந்த பயம். ஆமா, உயிர் பயம். உயிர் முக்கியம் அமைச்சரு. முத்துப்பாண்டினா பயம் அது மாதிரி. ஆமா, அதனால உயிர் முக்கியமா இல்லைங்களா? அப்ப அவ்வளவு சீக்கிரம் போயிட முடியுமா? சிங்கத்தோட குகைக்குள்ள போய் இருக்கிற மாதிரி. அப்படி இருந்தாலும் பாத்தீங்கன்னா எல்லா சிற்றரசர்களும் அவர்களும் பவர்ஃபுல் தானே, இவங்கெல்லாம் சிற்றரசர்கள் தானே. சிற்றரசர்கள அந்த அந்த ஜமீன் அந்த அந்த நல்ல அந்த கட்டமைப்பு இருக்கு பாத்தீங்களா, சம கட்டமைப்பு. இருந்தாலும் எனக்கு இன்னும் திருப்பி அந்த டவுட் மட்டும் இன்னும் இருக்கு. எப்படின்னா, உதயநிதி எந்திரிச்சு செந்தில் பாலாஜிக்காக அவர் அதை சொன்னாரு இது சொன்னாரு இது அப்படின்னு சொல்லி அவர் நக்கல் அடிக்க வேண்டிய அவசியம் என்ன? இவர் எப்படி இறங்குறாரு? அது 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 எனக்கு புரியவே இல்லை. இப்போ கண்டெய்னர் மண்ணான்னு நான் எப்போவோ சொல்லிட்டு உங்கள்கிட்ட, கண்டெய்னருங்க ஐயா, நம்ம வந்து அவ்வளோ சீக்கிரம் வந்து விட முடியாது இல்லையா? இல்லை, ஆமா, பெரும் பொறுப்பு கொடுத்திருந்தாங்க அவருக்கு, பெரும் அஸ்திவாரமான இடங்களை கொடுத்திருந்தாங்க. அப்ப அவ்வளோ சீக்கிரம் எப்படி அவர் வந்து விட்டு தர முடியும்? கரெக்ட். வேற யாராவது ஒன்னா போன தள்ளி விட்டுலாம். பெரும் பொறுப்பு கொடுத்தவர்கிட்ட அப்ப நிதானமா தானே ஹேண்டில் பண்ண முடியும். அப்போ அவரை வந்து வெளியில விடாம பாதுகாக்கிறதே உங்களுக்கு ஒரு பெரிய பங்கா இருக்கும். ஆக்சுவலி பாத்தீங்கன்னா டிஎம்கேல முதல்ல ஐயா கலைஞர் கருணாநிதி இருக்கும்போது அவருடைய ஃப்ரெண்ட் சர்க்கிள், அன்பழகன், அப்புறமா வந்து இந்த மாம்பழம் அந்த அன்பழகன் ஒருத்தர், ஆற்காடு வீராசாமி, ஜெயன் பலகன், ஜெயன் பலகன், இவங்கெல்லாம் வந்து இவர் ஜெயன் பலகன் கூட இவர் கூட ஸ்டாலின் அவர் கூட தான் நெருக்கம். ஆனா முதல்ல மெதுவா அவர் உள்ள வந்ததுக்கு அப்புறமா அப்படி ஒரு ஆளா அப்படியே அவர் வந்து ரொம்ப கட்டுக்கோப்பா பக்காவா வச்சிருந்தார் எல்லாமே. ஒவ்வொரு மாவட்டத்துக்கும் ஒரு ஆள் ஏவாவாளு. ஆமா, ஓகே, அந்த மாதிரி. இப்போ ஒரு மன்னிப்பு கேட்டாரு, அவர் பேர் என்ன, பொன்முடி. இந்த ஆமா, அவரு ஒரு பேராசிரியர் பொன்முடி அவர்கள். ஒரு நிமிஷம் இருங்க, நம்ம அந்த சப்ஜெக்ட முடிச்சிட்டு இதுக்கு வருவோம். ஓகே, இப்போ கட்டமைப்பு வச்சிருந்தாரு, அவர் வச்சிருந்தாரா டாடி, அப்புறம் சின்ன டாடி வராரு, டாடி மகன் அவர் வராரு, அவர் ஒரு டீம் வச்சிருந்தார், இந்த ஜெயன் பலகன் இந்த மாதிரி ஒரு டீம் வச்சு ரொம்ப ஸ்ட்ராங்கா ஒரு கட்டமைப்பு இருந்தது. செந்தில் பாலாஜியோட கட்டமைப்பு, அதாவது சாரி உதயநிதி ஸ்டாலினோட கட்டமைப்புல செந்தில் பாலாஜியோட கட்டமைப்புல உதயநிதி ஸ்டாலினோ, இந்த ஒரு டீம் வந்துருச்சு பாருங்க, அடுத்த தலைமுறை, ஆமா பேர தலைமுறை. ஸோ அதனால என்ன பண்றாங்க, பெரிய ஆளுகளை இப்ப மெதுவா ஒதுக்குறாங்க. நல்ல வேலை அன்பில் மகேஷ் அவர்கள்லாம் ஜெயிச்சு வரல, வந்திருந்தா இந்நேரம் ஒரு பெரிய ஒரு இதாக தான் இருந்திருக்கும். ஆனால் மக்களும் என்னைக்காவது ஒரு நாள் யோசிச்சு வெகுண்டெழுகிறது வழக்கம் தானே. எல்லா ஏரியாக்கள்லேயும் ஒரு பொறுமையோட எல்லையை தாண்டும் போது மக்கள் அதுக்கு தகுந்த மாதிரி வெகுண்டெழுவாங்க. இன்னைக்கெல்லாம் 50 ஆண்டுகள் ஆனாலும் மக்களுக்கு அந்த பவர் இருக்குது அப்படிங்கிறத 2026 நம்ம வாழ்க்கையில் முதல் முறையாக நம்ம வந்து பார்த்துருக்குறோம். அதாவது 2 பெரும் கட்சிகளை வீட்டுக்கு அனுப்பி விட்டுட்டு இனிமேல் நீங்கள் வருவீங்களா என்னன்னு தெரியாத அளவுக்கு ஒரு வாய்ப்பாக வந்து திரு ஜோசப் விஜய் அவர்களுக்கு கொடுத்துருக்குறாங்க மக்கள் அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம். அதுலேயும் எனக்கு இன்னொரு கருத்து சார், இந்த சட்டமன்றத்துக்குள்ளேயே பெரிய புழங்கிட்டு இருந்து பயங்கரமாக திட்டக்கூடிய நபர் திரு பொன்முடி அவர்கள். அவர் வந்து பகிரங்கமாக நான் மன்னிப்பு கேட்குறேன், 1.5 ஆண்டுகளுக்கு முன்னாடி ஒருவேளை நான் பேசியது தவறாக எடுத்துக்கப்பட்டிருந்தால் நான் வந்து மன்னிப்பு கேட்டுறேன் அப்படின்னு சொல்லி மன்னிப்பு கேட்டிருந்தாரு. யாரோ ஒருத்தர் இதுல இங்கிலாந்துல இருந்து அந்த நாட்டை அடிமையா வச்சிருந்தப்ப எங்க ராணுவம் வந்து இந்த மாதிரி தப்பா நடந்துக்கிட்டாங்க, அதனால மன்னிப்பு, அத மாதிரி இவரும் ஆமா மன்னிப்புலாம் கேட்கிறாரு. ஆமா, பரவாயில்லையே, ஒரு மன்னிப்பு கேட்குற மனுஷன் வேற ஏதோ ஒன்று வரும். அப்புறம் மன்னிப்பு 1.5 வருஷத்துக்கு முன்னாடி நடந்ததுக்கு மன்னிப்பு கேட்குற பெரிய மனுஷன் அப்படின்னு ஏதாவது வச்சுக்க வேண்டியதான். ஒருவேளை ஒரு எம்பிக்கு இது நிக்கலாம்னு நினைக்கிறாரோ, ஏதோ ஒரு சரி மன்னிப்புன்னு இப்ப கேட்டு வைப்போம். பார்த்தா இன்னைக்கு சட்டமன்றத்துக்குள்ள 5 வருஷத்துக்கு முடியாது, நமக்கு ஒரு பக்கம் வேற வயசு தள்ளிட்டே வருது. எம்பிக்கு தான் நின்று பார்த்து சும்மா டூர் மாதிரி இந்த கான்வென்ட் பசங்க வந்து நான் சாரி சொல்லிட்டேன், இனிமே என்கிட்ட வம்பு வச்சுக்க கூடாது, அது மாதிரி இருக்கு. ஒருவேளை ஒரு பையன் எல்லாம் நின்றுட்டு இருக்கிறார், அதுக்கு ஏதாவது பாதிப்பு வந்துருமா? அடுத்து கொக்கி நம்ம இனிமேல் நல்லவனா மாறிடுவோம், மக்களுக்காக நிக்கிறங்கிறத காட்டலாம்.
அவர் ஒரு முறை 2 முறை தப்பாலாம் பேசல, ஒரு 3-4 முறை சட்டமன்றத்துக்குள்ளேயே உக்காரியா அப்படின்னு சொல்றதா இருக்கட்டும், பொதுவெளியில வந்து ஒரு அசிங்கத்தனமா பேசுறதா இருக்கட்டும். உக்காரியான்னு சொல்றது எப்படிங்க தப்பாகும்? நீங்க என்ன இப்படி சொல்றீங்க? உடனே உக்காரியான்னு சொன்ன உட்கார ரொம்ப நேரம் கால் வலிக்க போதியா உட்காரியா அப்படின்னு சொல்லியிருப்பாரு. இதெல்லாம் ஒரு கதைன்னு சொல்லி இது என்னங்க அது? அதெல்லாம் நான் ஒத்துக்க மாட்டேன். பொன்முடி எதுக்காக அப்படி சொன்னாரு? அதாவது நீங்க சொல்றது என்ன, அன்பா அடிச்சிருக்கிறாருன்றீங்க. இந்த விஜயகாந்த் சொன்னார்ல, அவன் என்னோட கேண்டிடேட், அவனை கொஞ்சம் அன்பா வந்து அடிச்சேன். ஆமா, அந்த மாதிரி அன்பா அடிச்சிருக்கிறாரு. மேபி இருக்கலாம்ல. அப்புறம் என்ன, நல்லதுதான். நம்ம வாங்குறது நம்மளா இருந்தா தானே தெரியும். இல்ல நிறைய மக்கள் இப்படிதான் நினைச்சுக்கிட்டு இருப்பாங்க. சரி பாவம் ஒரு உட்கார சொன்னார்ப்பா, தெரியாதுல்ல. ஓகே, அதனாலதான் அவருக்கு வாய்ப்பே தரல கட்சி. சட்டமன்றத்துல நிக்கிறதுக்கே வாய்ப்பு தரல. அதாவது உள்ள அரசியல் நிறைய இருக்கும், நம்ம அந்த அரசியல் நமக்கு தெரியாது. ஓகே, ஏன்னா பாலிடிக்ஸ் எனக்கு தெரிஞ்ச வெளி அரசியல் என்ன அப்படின்னா, பாலிடிக்ஸ்ல டிஎம்கே பயங்கரமான 19 முன்னாள் அமைச்சர்கள் தோல்வியை தழுவினாங்க. அதுலயும் மிக முக்கியமா மதுரையில நின்ன பிடிஆர் அவர்கள் கூட தோல்வியை தழுவினார். ஆனா அவர்லாம் நல்ல பேர் தானே, அவர் நல்ல பேரு. எங்க இருக்கீங்க 2.5 வருஷத்துல அவரை வந்து உடனே அமைச்சர் பதவியை மாத்தி வேற ஒருத்தருக்கு கொடுத்து துறையை மாத்தி, ஒருவேளை இவர் இருந்தா நமக்கு நிதியை அவரை கையாள முடியாதோ, எங்கேயோ ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் இதுன்னு நினைக்கிறேன். ஏதோ அந்த அந்த ஒரு மாநாட்டுக்கு போயிருந்தேன். எவ்வளோ அற்புதமா அழகா பேசினார், சூப்பரா பேசினார். என்னடா அது திமுகவில் எப்படி ஒரு தலைவரா எப்படி அவுட்டு வச்சுருந்தாங்க அவரை நினைச்சேன். நம்ம கண்டுபட்டு முடிஞ்சு போச்சு கதை. அது எப்படி வளர முடியும்? அதாவது ஒரு இடத்துல வளரணும் அப்படின்னா அது புது இடமா இருக்கணும். அதிமுகவில் கூட நிறைய புதியவர்கள் வந்து நான் பார்த்துருக்குறேன். ஆனால் திமுகவில் அப்படி கிடையவே கிடையாது. எனக்கு வந்து திமுகவில் இப்படிப்பட்ட ஒரு ஆள் இருந்தார். அவர் அதுலேயும் தோல்வியை தழுவினார்ன்றதெல்லாம் எனக்கு வந்து ஒரு பெரிய அதிர்ச்சியாக இருந்தது. ஏன்னா அவரெல்லாம் இஸ் அ குட் கேண்டிடேட். எப்படியே தப்பித்தவரை யாரோ 1-2 நல்லா வந்துடுறாங்க. அப்பாவே தோல்வி தழுவிட்டாரு, அவர் எங்க கையை காட்டி பிடிக்கிறது? அவர் சிங்கப்பூரா மாத்திரம் சிங்கப்பூர் குளத்தூரை சிங்கப்பூர் ஆக்குன அப்பாக்கே அங்க சட்டமன்றத்துல இடம் இல்லை. ஏங்க நான் பிடிஆரை பத்தி பேசும்போது நீங்க இவரை பத்தி பேசுறீங்க. இல்ல அதுதான், அவர் ஒன்னும் சிங்கப்பூர் ஆளா ஆக்கல. அதாவது பிடிஆர் அவர்கள் ஒரு அறிவு சார்ந்து பேசிட்டு இருந்தார். ஆனா அப்பா சிங்கப்பூரா வச்சிருந்தாரா இல்லைங்களா? சிங்கப்பூர்ல வச்சிருந்தாரா? என்னது சிங்கப்பூரா வச்சிருந்தாரா இல்லையான்னு கேக்குறேன். அப்படி சொன்னீங்களா? நீங்க தவறுதலா எடுத்துக்கிறீங்க. குளத்தூரை சிங்கப்பூரா வச்சிருந்தார். குளத்தூர் இன்னும் கொஞ்சம் தோண்டி தூர்வாரி ரோடெல்லாம் தூர்வாரி ஒரே குளங்களமா இருந்தது. அதாவது கடைசி அதாவது எலெக்ஷன் அறிவிக்க போறாங்க அப்படிங்கிறப்ப குளிர் வசதி, இந்த போக்குவரத்து நிழல்குடையிலேருந்து எல்லாமே வந்துருச்சு. அதுக்கு ஓட்டை பிரிச்சுட்டிங்கன்னா மேலே இருந்து தண்ணி விழுதுன்னா குளிரும், அவ்வளோதான். மழை சரியா வராத காரணத்தினால அதை கண்டுபிடிக்க முடியவில்லை. அப்படியா? சரி, அதனால மழை வந்ததுன்னா தான் அதோட சொல்லி ஓட்டு கேட்டா மக்கள் என்ன சும்மாவா? மக்களை முட்டாள் நினைச்சீங்கன்னா மக்கள் ஓட்டெல்லாம் போட மாட்டாங்க. அதாவது என்னோட ஒரு இது என்னன்னா, இது அதாவது உண்மையாலுமே நான் குளத்தூர் ஆய்வு பண்ணி பார்க்கும்போது செஞ்சிருந்தாரா செய்யலையா அப்படின்னா, உண்மையை சொல்லணும்னா செஞ்சிருந்தார் அப்படின்னு எடுத்துக்கிறேன். ஏன்னா நிறைய விஷயங்கள் பார்க்கும்போது பேருந்து நிறுத்தங்களா இருக்கட்டும், பஸ் ஸ்டாண்டு, இதெல்லாமே நல்லாலே தான் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்லாம் இருந்தது. இதுக்கு முன்னாடி செய்யாத அளவு குளத்தூர் இருந்தது. ஆனா உள்கட்சி நீங்க சொல்றதுதான், உள்கட்சியிலேயே திட்டமிட்டு அவரை யாரோ தோக்கடிச்சிட்டாங்க. இந்த வெற்றி வாங்கி தர பொறுப்புல யார் இருந்தாங்கன்னு தெரியாது. ஒரு கட்டமைப்பு வைக்கிறாரு டேடி, ஒரு கட்டமைப்பு வைக்கிறாரு. அவரை சுத்தி ஒரு அரண் இருக்கு. அடுத்தது இவர் வராரு சன்னு, அதுக்கப்புறம் அடுத்த ஒரு சன் வராருல, இதுக்குள்ள அவங்களுக்குள்ள உட்கட்பு பூசல் அந்த ஏதாவது ஒன்று இருந்திருக்கும். இளவரசர் இளவரசர் வந்து அதனால ஏதாவது, ஆமா கண்டிப்பா இருந்திருக்கும். எப்பவும் பார்த்தாலும் அவரே போய் ஆளுங்கட்சினா அந்த சைடு, எதிர்கட்சினா உட்காந்துக்கிட்டே இருந்தா எந்த அன்னைக்கு யாராவது ஒருத்தர் இருந்திருக்கலாம், அடுத்த முடிய இளவரசருக்கு இருந்திருக்கலாம். இல்ல பொறுப்பு கொடுத்திருந்தாங்களே, குளத்தூரை வெற்றியா முடிச்சு கூட பொறுப்பு கொடுத்துருக்கவங்க இருந்திருக்கலாம். எனக்கு வந்து ஐயா ஸ்டாலின் மேலே வந்து மிகப்பெரிய மரியாதை உண்டு. எப்படின்னா, அப்பா என்னதான் இருந்தாலும் அவர் வந்து நிறுவனராக இல்லாமல் இருந்தாலும் அதை கைப்பற்றினார் கட்சியை. அப்புறம் அப்படியே வந்தாங்க, வயசானாலும் சரி 80-90 வயசு வரைக்கும் அப்பா விட்டு வச்சுருந்தார்ல. என்னது விக்கையா? அவர் முதலமைச்சர் கட்சி தலைவர்ன்றது வந்து அவர் நான் வந்து துணை முதல்வர் ஆகிக்கிறேன் அப்படின்னு அப்படியே இருந்துட்டு அப்படியே கூடயே இருந்தார்ல. ஆமா, நல்ல மகனா இல்லையா? எங்க அப்பா இருந்தாலும் நானும் அப்படித்தான் இருந்திருப்பேன். அதெல்லாம் கிடையாது. இப்ப இல்லையே, உதயநிதி வந்து இவர் ஜெயிச்சிட்டாரு, அவங்க அப்பா தோத்து போயிட்டார்ல. எனக்கு என்னமோ உதயநிதி மேல சந்தேகமா இருக்கு.
அவர் யாருக்கு தெரியும் நான் எத்தனை காலத்துக்கு தான் என்ன இருக்கிறது அப்படின்னு ஆசைப்பட்டிருக்கலாமா இல்லையா? ஏதாவது ஒரு உட்கட்சின்னா குடும்பத்துக்குள்ளேயே கண்டிப்பா இருந்திருக்கலாம். என்னமோ இருக்கு இதுல, என்னன்னு தெரியல. சம்திங் ராங்.